தமிழ்நாட்டில் யார் பெரியார்? உங்களுக்கு யார் பெரியார்? யாரெல்லாம் நமக்காக உழைத்தார்களோ தமிழ்நாட்டில் தமிழுக்காக உழைத்த அத்தனை பேருமே பெரியார் தான். ஏன்னா பெரியார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டம் தானே. பெரியார் என்பது ஒரு பெயர் கிடையாது இல்லையா, பெரியார் என்பது பட்டம். திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்து சொன்னார் இல்லையா? ஆமா, என்ன பெரியார்னு சொல்லி பெரியாரை சிறுமைப்படுத்துகிறார்கள். என்னை பெரியாராக முன்னிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க. இல்லை, அவருக்கு ஏன் அப்படி தோணுது தெரியல, எனக்கு அது புரியல. ஏன்னா அது ஒரு தாழ்வு மனப்பான்மையா அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிரான ஒரு யுக்தியை விசிக சார்ந்தவர்கள் எடுப்பது நமக்கு பெரிய வருத்தம். ஏன்னு கேட்டா அண்ணன் சீமான் அவர்களும் அண்ணன் திருமாவர்களும் எதிரெதிரில் நிற்பது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் அரசியலுக்கு ஒரு பேராபத்து. அது கூடவே கூடாது. ஏன்னா இவர்களை மோத விட்டுட்டு திமுக வேடிக்கை பார்க்குது. அண்ணன் சொன்னார் இல்லையா, கடைசியா திருமாவர்களும் ஐயா ராமதாசும் என் திண்ணத்தில் பெரியாருன்னு சொல்லிட்டு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா ரெண்டு பேருடைய உழைப்புமே ரொம்ப முக்கியமானது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்களில் கொள்கை தலைவர்களில் புரட்சியாளர் அம்பேத்கர், இதே பெரியார், காரல் மார்க்ஸ் இவங்கெல்லாம் பயன்படுத்தின ஒருத்தவங்க தான். அப்போ இது ஒரு புதுசாலாம் ஒன்றும் பண்ணல. அதே மாதிரி அண்ணன் திருமாவுடைய உழைப்பு ஆரம்பத்தில் ஈழத் தமிழர்களுக்காக, ஒடுக்கப்பட்ட தமிழர்களுக்காக, ஆதி தமிழர்களுக்காக பல விஷயம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவர் கூட்டணி வச்சுட்டான்றதுக்காக இந்த நபர் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம மறுத்துட முடியாது இல்லையா? அண்ணன் சீமான் அவர்களை நீங்கள் இதுவரைக்கும் என்னவா பார்க்குறீங்க? ஒரு எதிரி போல, ஒரு விரோதி போல, ஏதோ இந்த தமிழ் சமூகத்தினுடைய மிக மோசமான ஒரு தலைவர் போல பார்க்குறீங்க. உங்களை என்னைக்காவது அவர் பார்த்துருக்காரா? அண்ணன் திருமாவர்களை விட்டு கொடுக்காதவர், எந்த இடத்துலையுமே அவரை தலைவராக பேசாத ஒரே ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அரசியல் பண்ணக்கூடிய அண்ணன் சீமான் தான். அண்ணன் சீமான் அவர்கள் மேடையிலே சொல்லியிருக்காரு, தனிப்பட்ட விதத்தில் பேசும்போது அதே தான் சொல்லுவார். என்ன சொல்வாருன்னா, எங்கள் ஐயா ராமதாஸ் அவர்களையோ எங்கள் அண்ணன் திருமாவர்களையோ விமர்சிக்கிறது நான் கட்சி தொடங்கல, நான் கட்சி திமுக அதிமுக இன்னைக்கும் சொல்றாரு இல்லையா? இன்னைக்கு ஒண்ணு சொல்லியிருக்காரு. முக்கியமானது என்னன்னா, இன்னைக்கு எதிரி 4 கட்சி தான், இந்த திமுக அதிமுக பாஜக. தாவேக்க கூட கிடையாது, அவன் எதிரி கிடையாது. நான் உன்னை விஜய் அவர்கள் எதிர்த்து நான் கட்சி தொடங்கல, திருமாவளவன் எதிர்த்து நான் கட்சி தொடங்கலன்றத ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறாரு. திருமாவளவனை பெரியாருன்னு சொல்லி இவருக்கு ஒரு வேலை கொடுத்துறாங்களாம் சீமானனுக்கு. இதெல்லாம் இந்த வாதம்லாம் பாத்தீங்கன்னா அது எப்படி சொல்றது? அது இந்த திமுக என்ன பண்ணுது, வெளிப்படையா நீங்க எங்கேயாவது இது வரைக்கும் திரு விஜய் அவர்களுடைய பேரையோ அண்ணன் சீமான் அவர்களுடைய பேரையோ உதயநிதி அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ எங்கேயாவது பேசி பார்த்துட்டீங்களா? ஒரு இடத்துல பேச மாட்டாங்க. கேள்வி கேட்டா கூட மழுப்பா பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னு கேட்டா அவங்க நினைக்கிறாங்க நம்ம வாயால இவங்க பேர் கூட சொல்லக்கூடாது. ஆனா இந்த திமுகவினுடைய தோழமைகள் என்று சொல்லக்கூடிய விசிக உட்பட கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, விஜய் படங்களும் ஆட்சிக்கு வர முடியாது. விஜய், நான் என்ன சொல்றேன், நீ ஆட்சிக்கு வர போறியா? விசிக தொண்டர்களுக்கு இந்த திராவிடத்து மேலேயோ இந்த பெரியார் மேல உடன்பாடுலாம் கிடையாது. எனக்கு தெரியும், அங்கிருந்து வந்தா சரி, அதை பத்தி பேசுறீங்களா பேசுவாங்க, தமிழர்னு பேசுறீங்களா பேசுவாங்க, ஈழத்தமிழர்கள் பேசுற பிரச்சனை அட்ரஸ் பண்ணுவாங்க. ஆனா உண்மையாவே ஒரு கடைக்கோடி ஒரு விசிக கட்சிக்காரனுக்கோ ஒரு விசிகாவில் இருக்கக்கூடியவங்களுக்கோ பெரிய அளவில் இந்த திராவிடத்தின் மீது பெரியார் மேல உடன்பாடு கிடையாது. நான் அடிமட்டது பார்க்கக்கூடிய நபரு. ஒரு போஸ்டர்ல கூட பெரியார் படத்தை போட மாட்டாங்க, வேற அம்பேத்கர் படத்தை மட்டும் போடுவாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய நண்பர் பிரதாப்போட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி, அதுவும் தமிழ்நாட்டில் யார் பெரியார் என்று கிளம்பி இருக்கக்கூடிய அந்த அரசியல் பிரச்சனையை பற்றி பேச இருக்கிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் யார் பெரியார்? உங்களுக்கு யார் பெரியார்? எனக்கு யார் பெரியார்னா, யாரெல்லாம் நமக்காக உழைத்தார்களோ தமிழ்நாட்டில் தமிழுக்காக உழைத்த அத்தனை பேருமே பெரியார் தான். ஏன்னா பெரியார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டம் தானே. பெரியார் என்பது ஒரு பெயர் கிடையாது இல்லையா, பெரியார் என்பது பட்டம். இப்போ குடும்பத்தில் நமக்காக ஒருத்தவங்க உழைக்கிறாங்கன்னா இவங்க தான் எனக்கான பெரியார். நம்ம சமூகத்திற்காக ஒருத்தவங்க உழைக்கிறாங்கன்னா இவங்க பெரியார்னா, தமிழ்நாட்டுக்கு பெரியாருக்கா பஞ்சம். அண்ணன் வெளியிட்டார்ல ஒரு லிஸ்ட்டு, இத்தனை பெரியார் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்ற மாதிரி தமிழகத்திற்காக தமிழ்நாட்டிற்காக நம் இனத்திற்காக உழைத்தவர் எல்லாருமே பெரியார் தான். ஈவன் உலக அளவிலும் நம் விடுதலைக்காக பேசி அத்தனை பேருமே நான் பெரியாரா தான் பார்க்குறேன். அது பெரியார் என்பது ஒரு நபர் கிடையாது, அது ஒரு பட்டம் தான். காலங்காலமா அது எல்லாருக்கும் பொருந்தும். அண்ணன் சொன்னார் இல்லையா, கடைசியா இன்னைக்கு அண்ணன் திருமாவர்களும் ஐயா ராமதாசும் என் திண்ணத்தில் பெரியாருன்னு சொல்லிட்டு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா ரெண்டு பேருடைய உழைப்புமே ரொம்ப முக்கியமானது. இப்போ விஜய் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய போட்டோ வச்சுட்டாரு, ஒரு பொது கட்சி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெருமை பேசிக்கிறாங்க இல்லையா. இதுக்கெல்லாம் முன்னாடியே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்களில் கொள்கை தலைவர்களில் புரட்சியாளர் அம்பேத்கர், இதே பெரியார், காரல் மார்க்ஸ் இவங்கெல்லாம் பயன்படுத்தின ஒருத்தவங்க தான். அப்போ இது ஒரு புதுசாலாம் ஒன்றும் பண்ணல. அதே மாதிரி அண்ணன் திருமாவுடைய உழைப்பு ஆரம்பத்தில் ஈழத் தமிழர்களுக்காக, ஒடுக்கப்பட்ட தமிழர்களுக்காக, ஆதி தமிழர்களுக்காக பல விஷயம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவர் கூட்டணி வச்சுட்டான்றதுக்காக இந்த நபர் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம மறுத்துட முடியாது இல்லையா. அதுதான் அண்ணன் சொல்லியிருக்காரு. அப்படிதான் பார்க்குறேன். தமிழ்நாட்டுக்காக உழைத்த எல்லோருமே பெரியார் தான். இனிமேலும் பல பெரியார்கள் தோன்றுவார்கள். உலகம் என்று ஒன்று இருக்கும் வரை பெரியார்கள் தோன்றிக் கொண்டே இருப்பார்கள்ன்றதான் என்னுடைய கருத்து. திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்து சொன்னார் இல்லையா? ஆமா, பெரியார் என்ன பெரியார்னு சொல்லி பெரியாரை சிறுமைப்படுத்துகிறார்கள்.
என்ன வந்து பெரியார் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்றாரு. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிப்ளமேட்டிக்கா பேசுறாங்க யுக்தி அப்படி சொல்லிட்டு. எனக்கு என்னன்னா இந்த அளவுக்கு நீங்க பேசுறமான என்னன்னா இன்னொரு வார்த்தை இருக்கு, அதை சொல்லிடுறேன். என்னை பெரியாராக முன்னிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை இப்போது அப்படி ஒரு வார்த்தை சொன்னாரு. இல்ல அவருக்கு வந்து ஏன் அப்படி தோணுது தெரியல, எனக்கு அது புரியல. ஏன்னா அது ஒரு தாழ்வு மனப்பான்மையா அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன் நீங்க தான் நாங்க என்ன சொல்றோம், இப்போ நான் இப்போ எனக்கு ஒரு 28 வயசு ஆகுதுன்னா என்னை விட அண்ணன் வந்து வயதுல பன்மடங்கு பெரியவர். அப்போ நாங்க வந்து ஒரு முன்னெத்தியார அவங்களை பார்க்கும்பொழுது எங்க கண்களுக்கு நீங்க தான் பெரியாரா தெரிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சீமான் பெரியாரா தெரிவாரு. புரியுதுங்களா? அதுதாங்க உலக வழக்கம். அப்படிதான் வந்து உலகம் நியதி. அது இப்போ ஒரு இடத்துல ஒரு முதலமைச்சரோ ஒரு அமைச்சரோ ஒரு தலைவரோ இருக்காங்கன்னா அந்த இடம்ன்றது அந்த போஸ்டிங்ன்றது காலி ஆகிட்டே இருக்கும். அவங்க இருப்பாங்க, அது போயிடுவாங்க, அவ்வளவுதான். அது வந்து ஒரு சொல்லாடல் தான். இப்போ இந்தியாவின் தந்தை வந்து காந்தின்றாங்க. இப்போ எனக்கு அது உடன்பாடு கிடையாது. நான் வந்து இந்தியாவின் தந்தை புரட்சியர் அம்பேத்கர் நான் சொல்றேன். அதுக்காக வந்து என்கிட்ட வந்துப்பா நீ காந்திக்கு எதிரானவனா இல்ல நீ அம்பேத்கருக்கு எதிரான அப்படிலாம் கேட்க முடியாது. நானே அதை சொல்லுவேன். எப்படின்னா அடிமையாக இருந்த இந்தியாவின் தந்தை காந்தி, விடுதலை பெற்ற இந்தியாவின் தந்தை அம்பேத்கர். அப்படிதான் நாளைக்கு ஒரு நபர் வந்து இல்லப்பா இந்தியாவின் தந்தை வந்து ஜோதிராவ் ஃபுலே தான் இல்ல வந்து நேதாஜி தான் சொன்னா அது உன் கருத்து, நான் முரண்படலாம் முடியாது. நீ ஏன்பா ஜோதிராவ் ஃபுலே சொன்ன, நீ ஏன் வந்து நேதாஜி சொன்ன அப்படிலாம் கேட்கறதுக்கு யாருக்கும் அதிகாரம்லாம் கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, தமிழ்நாட்டின் தந்தை இந்தியாவின் தந்தை அப்படின்றது வந்து பல்வேறு நபர்கள் இருக்காங்க. நீ ஒருத்தர் தான் சுற்றி நிறுத்த முடியாது. அது ஒரு பதவியும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஆர்டிக்கல்ல ஒரு இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக ஆர்டிஐல பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காங்க. யாராவது ஒருத்தங்க நான் கேள்விப்பட்டதா செவிவழி கேள்விப்பட்டதா ஒரு செய்தி. காந்தி அவர்கள் எப்பொழுது மகாத்மா காந்தி என்று அவர் இந்தியாவின் தந்தையாக அறிவிக்கப்பட்டார் எங்களுக்கு சொல்லுங்க சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு அரசு தரப்புல இருந்து அப்படி அதிகாரப்பூர்வமா எதுவுமே கிடையாது. இவரை தான் வந்து நீங்க காந்தி அவர்களை தான் நீங்க தந்தை என்று சொல்லணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. அதுக்கான ஆதாரமும் எதுவும் கிடையாது. நம்ம அவர் விடுதலைக்காக போராடி முன்னாடி நின்னாரு. ஸோ ஏற்கனவே அவருக்கு வந்து நேரு ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே சேர்ந்து அவரை வந்து ஒரு போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அப்படிதான் இங்க வந்து ஈவே ராமசாமி என்கின்ற பெரியார் அவர்களும் வந்து போர்ட்ரேட் பண்ணப்பட்ட ஒருத்தர். நீங்க ஒன்றும் அப்படியே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்தோ அப்படியே ஒரு ஏழையா இருந்தோ உங்களுக்கு போல சமூக அநீதியில் நடந்தோ நீங்க எல்லாம் வரல. அன்றைக்கும் பல பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் உங்களை விட மிக மோசமான வகையில் வந்து இருந்தாங்க. அதாவது ஒரு சில பழமொழிகள்லாம் இன்னைக்கு எடுத்து சொல்றானுங்க இல்லையா, ஒரு காலத்துல வந்து பறையரை தொட்டாதான் தீட்டு, சாணனை பார்த்தாலே தீட்டு அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்றப்போ அப்ப அப்படிப்பட்ட சமூகங்கள்ல இருந்தெல்லாம் நீங்க ஒண்ணும் வந்துடல. நீங்க ஒரு அப்பர் காஸ்ட், நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க ஒரு ஆதிக்க சாதி, நீங்க பொருளாதாரத்துல வந்து ரொம்ப முன்னேறியவங்க, கோவில்ல தர்மகர்த்தாவாக இருக்கின்ற அளவுக்கு ஒரு ஹிந்து உயர் சாதின்னு அவர் சொல்றாரு. அப்பவே வந்து அந்த ஈரோட்டினுடைய ஒரு சேர்மனா இருக்காரு இல்லையா, எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? யாருக்கு கிடைக்குங்க? அது யார் இன்ஃபுளுசரோ அவருக்கு தான் கிடைக்கும். ஆல்ரெடி இவர் வந்து ஒரு இன்ஃபுளுசர், ஆல்ரெடி இவங்க ஒரு பணம் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தவங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து அதாவது ஈவே ராமசாமி அவர்களுக்கு பிறப்பின் அடிப்படையில் கிடைச்சது எல்லாமே. அவருக்கு எப்படி அவர் இப்போ வந்து சேர்மனா ஆக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து எப்படி அவருக்கு எதனா எலெக்ஷன் வச்சு வந்தாரா என்ன அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ஒரு சோ கால்டு ஒரு அப்பர் காஸ்ட் இருக்காரு, அது எல்லாமே அவர் இருந்து அவர் கிடைக்கப்படுது. ஆனா அதெல்லாம் இல்லாம எத்தனை பேர் வந்து இங்க கூட தமிழோட விடுதலைக்காக ஒவ்வொரு இடத்துல இருந்த பிரச்சனைக்காக அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க யாருமே வரலாறு இல்லையே. உண்மைதான். அதாவது நிறைய பேர் போராடி இருக்கிறாங்க, நம்ம அதை பத்தி பேசுவோம். ஆனால் திருமாவர்கள் பேசும்போது என்னை பெரியார்னு சொல்லி மற்றவங்களை அவரை வந்து சிறுமைப்படுத்துறாங்கன்னு சொன்னது. அதுக்கு பிறகு நமக்கு என்ன தோணுச்சுன்னா, உங்களை பெரியார் சொல்லி பெரியார் சிறுமப்படுத்திட்டாரு சொன்னீங்கல்ல, இளம் பெரியார்னு ஏவாவேல ஒருத்தர் சொன்னா இது பெரியார் சிறுமப்படுத்தினது இல்லையா? நீங்க என்னைக்காவது கண்டனம் இல்ல குறைந்தபட்ச கருத்து, அது தோழமை சுட்டல்னு சொல்லுவார்ல, தோழமை சுட்டியாவது இது வந்து சரியில்லை, இளம் பெரியார்னு சொல்லி பெரியார் சிறுமப்படுத்தாதீங்க அப்படி சொல்லியிருக்கலாம்ல. வீரமணி தான் பாராட்டினாரு. இளம் பெரியார் என்று சொல்வதற்கான அத்தனை தகுதியும் உதயநிதி அவர்கள்கிட்ட இருக்குன்றது வீரமணி அவர்கள் பாராட்டினாரு. உதயநிதிக்கு இருக்கும் போது அந்த உதயநிதிக்கு இருக்கிற தகுதி உங்களுக்கு இல்லையா? இது என்ன பிரச்சனைனா, 10 வருடத்துக்கு முன்னாடி இடஒதுக்கீடு என்னன்னு அவருக்கு தெரியாது இல்ல. அண்ணன் திருமாவர்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா ஒரு திமுகவை சார்ந்தவர் போல பேசுறாருன்றது பலரும் முன்வைக்கிறாங்க. நான் இன்ன வரைக்கும் வந்து எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டால் ஒரு கட்சியினுடைய தலைவர், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு வெளியே எப்படி போட்டுட்டு ஆகுது. அண்ணன் சீமான் அவர்களை நீங்கள் இதுவரைக்கும் என்னவா பார்க்குறீங்க? ஒரு எதிரி போல, ஒரு விரோதி போல, ஏதோ இந்த தமிழ் சமூகத்தினுடைய மிக மோசமான ஒரு தலைவர் போல பார்க்குறீங்க. உங்களை என்னைக்காவது அவர் பார்த்துருக்காரா? இது வரைக்கும் ஸ்டில் இந்த நொடி வரைக்கும் அண்ணன் திருமாவர்களை விட்டு கொடுக்காதவர், எந்த இடத்துலையுமே அவரை தலைவராக பேசாத ஒரே ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து அரசியல் பண்ணக்கூடிய அண்ணன் சீமான் தான். இன்னும் நான் தெளிவாகவே சொல்ல விரும்புகிறேன். அண்ணன் சீமான் அவர்கள் மேடையிலே சொல்லியிருக்காரு, தனிப்பட்ட விதத்தில் பேசும்போது அதே தான் சொல்லுவார். என்ன சொல்வாருன்னா, எங்கள் ஐயா ராமதாஸ் அவர்களையோ எங்கள் அண்ணன் திருமாவர்களையோ விமர்சிக்கிறது நான் கட்சி தொடங்கலை,
நான் கட்சி திமுக அதிமுக இன்னைக்கும் சொல்றாரு இல்லையா? இன்னைக்கு சொல்றாரு. இன்னைக்கு ஒண்ணு சொல்லியிருக்காரு. முக்கியமானது என்னன்னா, ஏன் எனக்கு எதிரி 4 கட்சி தான், இந்த திமுக அதிமுக பாஜக தாவேக்க கூட கிடையாது, அவன் எதிரி கிடையாது. நான் வந்து உன்னை விஜய் அவர்கள் எதிர்த்து நான் கட்சி தொடங்கல, திருமாவளவன் எதிர்த்து நான் கட்சி வந்து தொடங்கல ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறாரு. இப்போ இவர் இன்னைக்கு நேற்று ஸ்பீச்சில் நான் ஒண்ணு கவனிக்கிறேன். அதாவது வந்து திருமாவளவனை வந்து பெரியாருன்னு சொல்லி இவருக்கு ஒரு வேலை கொடுத்துறாங்களாம் சீமானனுக்கு. இதெல்லாம் இந்த வாதம்லாம் பாத்தீங்கன்னா அது எப்படி சொல்றது? அது நம்ம இல்ல அதே மேடையில எச் ராஜாவை பெரியாருன்னு சொல்லியிருந்தா நீங்க RSS சொல்லலாம். எச் ராஜாவை அவர் சொன்னாரு, சாவர்கரை சொன்னாரா? உங்களை தானங்க சொன்னாரு. ஏன் நீங்க தமிழ் சமூகத்துக்காக போராடலையா? உங்களுக்கு அந்த தகுதி இல்லையா? இன்னும் சொல்றேன், அண்ணன் திருமாவளவன் வந்து ஒரு பட்டியல் சமூக தலைவர். அந்த பட்டியல் சமூகத்துக்காக மட்டும்தான் அவர் போராடினா ஒரு வட்டத்துக்குள்ள எப்பவுமே அடைப்பாங்க. அவரும் பலமுறை சொல்லுவார். அண்ணன் திருமா பலமுறை மேடையில் சொல்லியிருக்கிறார், நாங்கள் பொது நீரோட்டத்தோடு கலக்க வேண்டும், பொது அரசியலுக்குள்ள கலக்கணும், நிறைய தடவை சொல்லியிருக்காரு. ஆனால் அண்ணன் திருமாவளவனை பொது தலைவர் என்று அடையாளப்படுத்தி எனக்கு கற்பித்தவர் அண்ணன் சீமான். ஆமா, நிச்சயமா. ஆமா, அவரை வந்து ஒரு பொது தலைவரா பார்க்கக்கூடிய, ஒரு தமிழினத்தின் ஒரு மூத்த தலைவரா பார்க்கக்கூடியவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். சொல்லி தொடர்ந்து அவர் வந்து எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அண்ணன் சீமானை பற்றி தரைக்குறைவாக பேசும் பொழுது விசிகாவை சார்ந்தவர்கள் வந்து ஆரம்பம் பண்றாங்க, கொண்டாடுறாங்க. என்ன மனநிலைன்னே தெரியல எனக்கு. ஆதவர்ஜுனா வந்து சிஎம் ஆகணும்னு சொல்லி பேசின போது, டெபுட்டி சிஎம் ஆகணும்னு சொல்லி பேசும்போது ஆதவர்ஜுனாவை வந்து விசிகாவுடன் தொண்டர்கள் வந்து அவ்வளவு ஆர்ப்பரிச்சு சந்தோஷப்பட்டாங்க. ஆமா, அப்படிப்பட்டவங்க சீமான் அவர்களை கொண்டாடணும், பெரியாருன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அதுதான் சொல்றேன். இன்னைக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிரான ஒரு யுக்தியை வந்து விசிகாவை சார்ந்தவர்கள் எடுப்பது நமக்கு பெரிய வருத்தம். ஏன்னு கேட்டா, அண்ணன் சீமான் அவர்களும் அண்ணன் திருமாவர்களும் எதிரெதிரில் நிற்பது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் அரசியலுக்கு ஒரு பேராபத்து. அது வந்து கூடவே கூடாது. ஏன்னா இவர்களை வந்து மோத விட்டுட்டு திமுக வேடிக்கை பார்க்குது. நீங்க பாருங்க, நீங்க அண்ணன் சீமான் அவர்களை பற்றி இன்னைக்கு வந்து வாக்கு ரீதியாக அல்லது சித்தாந்த ரீதியாக வந்து அவங்களுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியது திமுக தான் இன்றைக்கு இருக்கிற சூழல்ல. விசிகா ஒன்றும் கிடையாது. ஏன்னா விசிகா கிடையாது, விசிகா ஒன்று முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தல, விசிகா ஒன்று 230 தொகுதியில் வந்து போட்டி போட போறது கிடையாது. நாம் தமிழ் கட்சி போட்டி போடுது, அண்ணன் சீமான் முதலமைச்சர் வேட்பாளர் நிற்கிறாரு. ஆனா இவங்களை எதிர்க்க வேண்டிய திமுக இந்த வேலையை வந்து இவங்க கிட்ட தள்ளி விட்டு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க, நீங்க யார் எதிர்க்கணுமோ அந்த எதிரியை வந்து எதிர்க்காம இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்ததெல்லாம் நமக்கு பெரிய வருத்தமா இருக்குது. இந்த சூழலே ஒரு என்ன சொல்றது, ஒரு அரசியல் அவமானமான சூழலா பார்க்குறாங்க. இந்த 2 பேரும் வந்து ஆப்போசிட் நிக்க வைக்கிறது. நாம் தமிழ் கட்சி சார்ந்தவர்கள் அண்ணன் சீமானை தவிர்த்து இன்னும் சில பேர்லாம் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் வன்னியரசனை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, மற்றபடி வேற யாரையும் பண்ண மாட்டாங்க. அண்ணன் திருமாவர்களே கூட பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய அளவில் தான் பேசுவாங்க. ஆனா இவர் தொடர்ந்து அண்ணன் திருமாவர்கள் பார்த்தீங்கன்னா சீமானை நேரடியாக எதிர்க்க தொடங்கிட்டாரு. இல்லை, இப்போ அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு கேள்வி வருது. RSSம் பாஜகவும் சீமானுக்கு இந்த வேலையை கொடுத்துருக்குன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு வந்து சீமான் அவர்களை தாக்கி பேச சொல்லி வேலை கொடுத்துருக்காங்க. அப்ப அப்படிதான் திருப்பரங்குன்றத்துக்கு போய் நீங்க எதுக்கு சீமான் அவர்களை பற்றி விஜயை பத்தி பேசுறீங்க? அவங்களுக்கு அதுதான் சொல்றேன். ஏன்னா இப்ப நீ இந்த கேள்வி கேட்பாங்க தானே, அதுதான் வந்து நாம் தமிழ் கட்சி கேட்கறாங்க. திருப்பரங்குன்றத்துல சீமானுக்கும் விஜய்க்கும் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை. அங்க போய் நீங்க பாஜகவை பத்தி பேசுறதை விட்டுட்டு அவங்க 2 பேரும் RSS பட்டு எடுத்த பிள்ளைகள்னா அப்ப அவங்க பேசாம பண்ணுவாங்க. இல்லை, அதுதான் இப்போ திமுகவுக்கு எதிராக நிற்கிறது 3 பேர், அதிமுக, தாவேக, நாம் தமிழர். இந்த 3 பேரும் எதிர்க்கக்கூடிய வேலை வந்து ஒரு திமுக மட்டும் தான் பண்ணணும். ஆனா இந்த திமுக என்ன பண்ணுது, வெளிப்படையா நீங்க எங்கேயாவது இது வரைக்கும் திரு விஜய் அவர்களுடைய பேரையோ அண்ணன் சீமான் அவர்களுடைய பேரையோ உதயநிதி அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ எங்கேயாவது பேசி பார்த்துருக்கீங்களா? ஒரு இடத்துல கூட பேச மாட்டாங்க. கேள்வி கேட்டா கூட மழுப்பா பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னு கேட்டா அவங்க நினைக்கிறாங்க நம்ம வாயால இவங்க பேர் கூட சொல்லக்கூடாது. விக்கிரவாண்டி மாநாட்டுல பேசின போது உதயநிதிட்ட கேட்டதுக்கு அவர் கார்ல ஏறி ஓடுனார். அதான் சொல்றது, பேச மாட்டாங்க. ஆனா இந்த திமுகவினுடைய தோழமைகள் என்று சொல்லக்கூடிய விசிக உட்பட கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா விஜய் படம் ஆட்சிக்கு வர முடியாது. விஜய், நான் என்ன சொல்றேன், நீ ஆட்சிக்கு வர போறியா? உனக்கு 50 சீட் கொடுக்க போறாங்களா? அமைச்சர் பதவி, ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க. அமைச்சர் பதவி விட்டுருங்க, 10 சீட் கொடுப்பாங்களா பாருங்க. நீங்க அமைச்சர் பதவி வரைக்கும் போறீங்க. நீங்க கூட்டணிலாம் ஆட்சி எல்லாம் கிடையாது. கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணி ஆட்சி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க நீங்க அதுல குறை சொல்லக்கூடாது. பிரதமரே ஆக மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது ஓகே, ரைட், அது விட்டுருங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அந்த வேலையை நீங்க எடுத்துக்கிறீங்க. நீங்க திமுகவை சார்ந்த ரொம்ப இந்த தேர்ட் கிரேடா பேசக்கூடிய ஆட்கள் மட்டுமே தான் அண்ணன் சீமானையும் திரு விஜய் அவர்களும் பேசுறாங்க. மற்றபடி இந்த ஓரளவுக்கு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களை பொருட்படுத்த மாட்டாங்க. என்னன்னு கேட்டா, நம்ம மூலமா இவங்களுக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது, நம்ம ஏன் இவங்களுக்கு பேசணும். 2வது ஒரு அச்சம் உண்டு. நீ இப்ப சீமானனுடைய நேரடியான கேள்விக்கு திமுகவை சார்ந்த ஒருத்தராலும் வந்து ஒரு கட்சிக்கார பதில் சொல்ல முடியாது. என்ன கேட்பாரு, நீ நியாயப்படுத்துவியா? நீ என்ன உன் ஆட்சியில வந்து நீ 100 விழுக்காடு நீ கொடுத்த ஓட்டு வாக்குறுதிகள்ல
உன்னால குறைந்தபட்சம் ஒரு 30 நிறைவேற்றிருக்க முடியுதா? நான் கிடையாது, நிறைவேற்றுறது லிஸ்ட்டு கொடுன்னுவாங்க. ஓய்வூதிய பழைய ஓய்வூதிய பென்ஷன் திட்டத்தை 4.25 வருஷம் நிறைவேற்றாம இப்ப நான் வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி சாத்தியமாகுன்றது ரெண்டாவது விஷயம். அது எப்படி முடியும், அது எப்போ வரும்? எனக்கு தெரிஞ்சு 3 மாசத்துலாம் வந்து நான் வந்துருமா இல்லை 3 மாசம் சேங்ஷன் ஆகிடுமாலாம் தெரியல. அரசு ஒரு ஜிஓ போட்டால் அந்த ஜிஓ வந்து செயல்படுத்த முடியும். அதே அரசு அடுத்த முறை அந்த ஜிஓ ஸ்டாப் பண்ணவும் முடியும். புதிய அரசு வந்து ஸ்டாப் பண்ணவும் முடியும். அப்போ இது வந்து ஒரு கண் துடைப்பு என்பதை அரசு ஊழியர்கள் ஏன் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க? நான் ஒரே ஒன்று கேட்கிறேன், இந்த உண்மையான அரசு ஊழியர்கள் இந்த திமுக வந்து இப்போ இந்த பழைய ஊதியத்தை செயல்படுத்துறாங்கன்னு கொண்டாடுறீங்களா, ஆதரிக்கிறீங்களா? உங்களை போன்றே பல அரசு ஊழியர்கள் இன்னைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. வேலையை நிரந்தரம் பண்ணுங்க. செவிலியர்கள், மருத்துவர்கள், போக்குவரத்து கழக ஊழியர்கள், எல்லாத்தையும் தாண்டி தூய்மை பணியாளர்கள் 150 நாளுக்கு மேல 160 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 160 நாளுக்கு மேல போராடிட்டாங்க. 8 நாள் போராடினோடனே ஆசிரியர்கள் காலத்தை தூக்கி கொடுக்குறீங்கல்ல, 150 நாள் ஆச்சு. என்ன பண்ணீங்க? ஒரு நபர் இறந்துட்டாரு சாக்கடையில் அந்த கூவத்துல இறங்கி. ஆமா, இந்த கொடுமை. அதாவது உடனே அந்த அரசாணை, அந்த அறிவிப்பு வந்த உடனே எல்லாம் ரைட்டப்பா எழுதுறாங்க. முத்தமிழ் நாயகரே, முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி ரைட்டப்பா எழுதி 4.25 வருஷம் முத்தமிழ் நாவலர் எங்க போனாருன்னு தெரியல. சொன்ன வார்த்தையை காப்பாற்றி விட்டார், சொன்னதை செய்து விட்டார். சொன்னதை செய்த ஸ்டாலின், செய்வதை மட்டுமே சொல்லும் ஸ்டாலின். அதனால கேட்ட உடனே 4.25 வருஷம் அந்த போராட்டம் ஒரு வாரம் எல்லாம் ஒருத்தரையும் ஆளக்காணும். இந்த போராட்டம் நடந்துச்சுன்னா இந்த ரைட்டப் எழுதுனால ஒருத்தம் கூட மென்ஷன் பண்ணதே கிடையாது. போராட்டம் பண்ணாங்க சொல்லிட்டு அவங்களை எப்படி தான் கைது பண்ணி இவங்க வந்து கூட்டு போனாங்க. அப்படியே குண்டு கட்ட தூக்கி போயிட்டு ஒரு மோசமான முறையில வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கையை உடைச்சாங்க, ஆசிரியர் ஒருத்தருடைய கையை. இவ்வளவு நடந்துச்சு. ஆனா அந்த 3ஆம் தேதி அந்த அறிவிப்பு வந்துச்சு. 3ஆம் தேதி அறிவிப்பு வந்தேன். நான் அப்பதான் மயிலாடுதுறைக்கு கூட்டத்துக்கு போயிட்டு இருந்தேன். பஸ்ல உட்காந்துருக்கேன். பின்னாடி ஒரு அரசு ஊழியர் உட்காந்துருக்கேன். அவங்க பேசும்போது சொல்றாங்க, ஏங்க ஒரு 16,000 ரூபாய் வந்துருமாங்க. அவங்க அரசு ஊழியர்கள் போல 16,000 ரூபாய் வந்துருமா, அப்படி வந்துருச்சுன்னா திமுகவுக்கே ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த நொடியில் மனம் மாறக்கூடிய அந்த வாக்கு, அதுதான் அரசு ஊழியர்களுக்கு. அது ஒண்ணுதான் பிரச்சனை. எனக்கு சம்பளம் ஒழுங்கா வந்தா போதும், எனக்கு பென்ஷன் ஒழுங்கா வந்தா போதும், எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சா போதும், ஊர் நாசமா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசு ஊழியர்களால தான் தமிழ்நாடு இன்ன வரைக்கும் மோசமா இருக்கு. சரி, கம் டு பெரியார் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி பெரியார் அவர்களை இன்றைக்கு இந்த பெரியார் அடையாளப்படுத்தக்கூடியவங்களாம் கையில் எடுக்கிறாங்க இல்லையா? அப்படி எடுப்பதன் மூலமாக பெரியார் என்கின்ற அவரை ஈவே ராமசாமி அவர்களை இவர்களே அவமானப்படுத்துறாங்க. ஏன்னு கேட்டா, இன்றைக்கு சீமான் பேசியதுக்கு பிறகு அவங்க சொல்றாங்க, சீமான் நன்றி சொல்றோம், நாங்க பெரியாரை வந்து கையில் எடுத்துட்டு நீங்க நிறைய பேர் தெரிய சொல்லி நீங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வந்து சும்மா பெரியார் அவர்களுக்கு எதிரான மிக கடுமையான விஷயம் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு எழுப்பப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டால், இளம் தலைமுறையினர் ஒன்று உங்ககிட்ட கிடையாது. இளம் தலைமுறையில் அரசியல் தெரிஞ்சவன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கான், அரசியல் தெரியாமல் ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடியவன் தாவேக்கில் இருக்கான். அப்போது இளைஞர்கள் உங்ககிட்ட இல்லை. இது உண்மை. திமுக கிட்ட இளைஞர்கள் கிடையவே கிடையாது. வயசான கேஸ்லாங்கிறாங்க. அதுவுமே 26 வரை ஓட்டு போட்டு 31 அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. நிச்சயமா 31 திமுக அதிமுக போட்ட எந்த திராவிட கட்சியிலுமே உயிர் போடு இருக்காது. 21 ஓட்டு போட்டவங்க நிறைய பேர் 26க்குள்ள நாம் தமிழர்கள் வந்துட்டாங்க. நான் தான் சொல்றேன் இல்லையா, இன்றைக்கு இளைஞர்கள் அதிகமா இருக்கிறது ஒன்று நாம் தமிழர், ஒன்று தாவேக்கா. இது 2 தான் இருக்கு. இந்த 2ல நாம் தமிழர் இருக்கக்கூடியவங்க பெரியாரை வந்து ஏற்றுக்கொள்வது கிடையாது. பெரியார் தமிழர்களுக்கு எதிராக என்னென்ன பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு புட்டு வைக்கிறாங்க. இவங்க தாவேக்கா அந்த கொள்கை தலைவர்ல ஒரு போட்டோ தான் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பெரியார் பத்தி ஒன்றும் தெரியாது, ஆளுகிற யாரை பத்தி ஒன்றும் தெரியாது. பெரியாரை பற்றி இவ்வளவு விமர்சனங்கள் வந்த பிறகும், ஈவேராவை பற்றி விமர்சனங்கள் வந்த பிறகும் அவங்களுக்கு தெரியாதுங்க. நீங்க தெரியாதுங்கிற என்ன சொல்லுவீங்க? எதுவும் தெரியாது. நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா கற்பிக்கப்படல. நீ கற்பிக்கப்படாதவங்கிட்ட போயிட்டு நீ குறை சொல்லணும் என்ன எப்படி நியாயம்? கற்பிக்கணும். அந்த கற்பிக்கிறது கற்பிக்கல, ரைட்? அப்போ உங்களுக்கு தெரியுதா, பெரியாருடைய சாப்டர் என்பது, இந்த திராவிட சாப்டர் என்பது இந்த 26 முடிய போகுது. அதை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய தலைமுறைகள் உண்மையாகவே வந்து தமிழகத்திற்காக யார் உழைச்சிருக்காங்க, தமிழருடைய அரசியல்னா என்ன, தமிழ்நாட்டுடைய அரசியல் என்ன சொல்லிட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்காங்க. நான் உண்மையாவே வந்து டிவிகேல வந்து ஒருத்தன் போயிட்டா கூட நான் வந்து அவனை ரொம்ப குறை சொல்ல விரும்பல. நீ தப்பித்தா கூட இந்த திமுக அடிமையா இருந்தான் தான் நான் சொல்றேன். நீ திமுக வந்து அடிமையா இருந்து என்ன பண்ண போற? உனக்கு அவன் கற்பிச்சு அவன் என்ன சொல்லி கொடுப்பான்? உனக்கு உதயநிதி சிஎம் ஆக்கணும், அடுத்து இன்பனி தயாரா இருக்காரு, இதுதான் உனக்கு கற்பிக்க கொடுத்தா என்ன கொடுப்பான் உனக்கு? நீங்க பாருங்க, இப்போ பொங்கல் வரப்போகுது. பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்க போறாங்க. முன்னாடி என்ன கொடுத்த? அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்த? 1000 ரூபாய். அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் கொடுக்கவே இல்லை. இது போன்ற பல விஷயங்கள்லாம் இருக்குது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசு இந்த 3000 1000 வச்சு நம்ம எல்லாம் இந்த அளவுக்கு இழிவா எடுத்ததுன்னா இந்த ஆட்சி நம்ம கோணுமாட்ட தேர்ந்தெடுக்கணும். நம்ம வந்து தீர்மானிக்கணும், யோசிக்கணும். திராவிட சாப்டர் சொன்னீங்க இல்லையா, அந்த திருமாவளுடைய மேடை பேச்சில் ஒரு விஷயம் சொன்னார். நான் திராவிடத்தை வந்து இல்லாத திராவிடம்னு சொன்னேன்,
திராவிட தேசியத்தை தான் இல்லாத திராவிடம்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ரெண்டாவது ஒரு இன கோட்பாடையுமே அவர் வந்து அவர் சொன்ன இன கோட்பாடு நமக்கு உடன்பாடே கிடையாது. ஏன்டானா அவரே மரபணு, திராவிடம் என்பது எப்படி ஒரு மரபணுவா இருக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் வந்து நான் என்ன சொல்றேன், அவரே வேற ஒண்ணு பேசுறாரு. இன்றைக்கு அண்ணன் திருமாவர்களே மாற்றி மாற்றி பேசி கொண்டிருக்கிறார். இல்லைன்னா இப்போ நான் அந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புறேன்னா, அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு இயக்கம் வச்சிருந்தார். இந்த இயக்கத்துடைய பேர் என்ன? ஒரு தடவை சொல்லுங்களா அவரை. தமிழர் தேசிய இயக்கம்ன்ற மாதிரி தான் அது வரும். திராவிடன்ற வார்த்தை நீ கிடையாது. பெரியார் மறுபரிசீலனை என்கின்ற பெயர்ல காந்தி என்கின்ற சனாதனவாதியும் ஈவேரா என்கின்ற நபரும் ஒரே மாதிரி தான். நீங்க அவ்வளோ ஏன் போறீங்க? நீங்க விசிகால இருக்கிற ஒரு உறுப்பினர்கிட்டயோ தொண்டர்கிட்டயோ போயிட்டு நீ திராவிடம் கேட்டா அப்படின்னு என்னன்னு கேட்பாங்க. விசிகால இருக்கிற தொண்டர்களுக்கு இந்த திராவிடத்து மேலேயோ இந்த பெரியார் மேல பெரிய உடன்பாடுலாம் கிடையாது. எனக்கு தெரியும், அங்கிருந்து வந்தா சரி. அதை பத்தி பேசுறீங்களா பேசுவாங்க, தமிழர்னு பேசுறீங்களா பேசுவாங்க, ஈழத்தமிழர்கள் பேசுற பிரச்சனை அட்ரஸ் பண்ணுவாங்க. ஆனா உண்மையாவே ஒரு கடைக்கோடி ஒரு விசிகா கட்சிக்காரனுக்கோ இல்லை விசிகாவில் இருக்கக்கூடியவங்களுக்கோ பெரிய அளவில் இந்த திராவிடத்தின் மீது பெரியார் மேல உடன்பாடு கிடையாது. நான்லாம் அடிமட்டத்தை பார்க்கக்கூடிய நபரு. ஒரு போஸ்டர்ல கூட பெரியார் படத்தை போட மாட்டாங்க, வேற அம்பேத்கர் படத்தை மட்டும் தான் போடுவாங்க. நான் இவ்வளவு வெளிப்படையா சொல்றேன் இல்லையா? ஏன்னு கேட்டா அவனுக்கு அம்பேத்கர் தான் ஈர்த்திருக்காரு, பெரியார் கிடையாது. சின்னதா ஒரு லெட்டர் வேணா வச்சு நீ சும்மா வந்து ஒரு போஸ்ட் ஒன்றும் போட்டுக்கலாம். மற்றபடி பெரியார் மேலாம் பெரிய உடன்பாடுலாம் கிடையாது. ஆனா அண்ணன் திருமாவர்களுக்கு கீழே சில பேர் எல்லாங்கிறாங்கல்ல, அவங்க தான் தங்களை வாழ பெரியார் நினைச்சிட்டு இருக்காங்க. பெரியாரை நீங்கள் எப்படி கேட்கலாம்? நான் ஒண்ணு கேட்கிறேன், அம்பேத்கர் சிலைகள் உடைக்கப்பட்ட போது ஒரே ஒரு பெரியாரிஸ்ட் பேசியிருப்பாங்களா? ஒரே ஒரு திராவிட இயக்கம் வந்து போராட்டம் பண்ணிருக்குமா? நீங்க வந்து அம்பேத்கர் இயக்கம் தானே. எனக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகிட்ட போயிட்டு நீங்க வந்து மார்க்சிய இயக்கமா இல்ல அம்பேத்கர் இயக்கமா பெரியார் இயக்கமான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? நாங்க மார்க்சிய இயக்கம் சொல்லுவாங்க. திமுக அந்த இருக்கக்கூடிய அதுக்கிட்ட போயிட்டு நீ அம்பேத்கரா பெரியாரா மார்க்ஸா கேட்டா என்ன சொல்லுவாங்க? பெரியார் தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த விசிகால போய் நீங்க கேட்டு பாருங்களா, நீங்க அம்பேத்கரா பெரியாரா மார்க்ஸா கேட்டா நாங்க 3 பேரும். ஏன் உனக்கு 3 பேரு? 3 பேரோட கொள்கையை நீ ஏத்துக்கோ, என்ன இதெல்லாம் ஏத்துக்கோ. உனக்கான கொள்கை தலைவரா ஒருத்தர் தானே இருக்க முடியும். எல்லாருமே அந்த கொள்கை தலைவர் எப்படி சொல்ல முடியும் நீ? ரெண்டாவது, உங்களுடைய கொள்கைகளுக்கு நேரெதிராக இருந்தவங்க. புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைக்கு நேரெதிரான கொள்கை ஈவே ராமசாமி அவர்களுடையது, பெரியாருடையது. ஏன்னு சொன்னா தேர்தல் அரசு திருடர் பதை என்று சொன்னவர் ஈவே ராமசாமி, நீங்க சொல்லக்கூடிய பெரியார் அவர்கள். அரசியல் அதிகாரத்தின் மூலமாக தான் விடுதலை பெற முடியும் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர். தேர்தலில் நின்னாரு, தோல்வி நான் என்ன சொல்ற, தோல்வியில அடைவாங்க. ஆனா அதன் அந்த அதிகார பாதையில வந்து பயணிக்கின்ற முடிவு எடுத்து அந்த பாதையில் தான் பயணிச்சாரு. நான் எந்த இதுக்கும் நான் எம்பி ஆக மாட்டேன், எம்எல்ஏ ஆக மாட்டேன், இது எல்லாமே திருடுனாங்கன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் சட்ட அமைச்சர் ஆனதுனால தான் இன்னைக்கு அரசமைச்சர் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. ரெண்டுமே மிகப்பெரிய கான்ட்ரவர்சி. அவர் என்ன சொல்ல, பெரியார் என்ன சொல்றாரு? பார்ப்பனியத்துக்கு எதிரானது நாங்கள்லாம் திராவிடர்கள்ன்றீங்க. பார்ப்பனியம் என்ற சித்தாந்தத்துக்கு எதிராக புரட்சியாளர் அம்பேத்கர் முன்வைத்தது பௌத்தம். அப்போ நீங்க வந்து பௌத்தத்தை கையில் எடுக்கிறீங்களா இல்ல திராவிடத்தை கையில் எடுக்கிறீங்களா? இல்லாத திராவிடம் அண்ணன் திரும்பவே சொல்லியிருக்காரு. அது நம்ம மாற்று கருத்துலாம் கிடையாது. அதை வந்து வீடியோ நிறைய இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, எதுக்கு அந்த திராவிடம்னு கேட்கிறேன். நான் அயோத்தியாச பண்டிதர் ரெட்டைமலை சீனிவாசன் திராவிடத்தை பேசினார்கள். அவங்க பேசிய திராவிடம் என்பது உதயநிதியை முதலமைச்சராகணும், இன்பநிதியை முதலமைச்சராகணும் கிடையாது. அவங்க பேசின திராவிடம் என்பது அன்றைக்கு எதிராக இருந்த ஆரியத்துக்கு எதிரான திராவிடம். அதை நம்ம இவங்க தெளிவா இவங்க என்ன சொல்றாங்க, திராவிடத்தை வந்து அயோத்தியாச பண்டிதர் பேசினாரு, ரெட்டைமலை சீனிவாசன் பேசினாரு. பேசினாங்க தான், ஆனா என்ன பேசினாங்க? திமுக ஓட்டு போடணும் பேசினாங்க, இல்ல வந்து இந்த மாதிரி குடும்ப ஆட்சி ஆதரவு சொல்ல பேசினாங்களா? அன்றைக்கு இருந்த காலகட்டம் என்பது வேற. ஆதி திராவிடர் சொல்லை பயன்படுத்தியவர் தான் ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள். அவருக்கு திராவிட மணின்னு ஒரு பட்டமே கொடுத்தாங்க. ஆனா அவர் ஏன் வந்து பறையன் எதிர நடத்துறாரு? ஏன் திராவிடன் வந்து நடத்தல? இவ்வளவு கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா? அப்போ அன்றைய காலத்துக்கு அதாவது மாறுதல்லாம் உண்டு. இன்றைக்கு வந்து பெரியார் இந்த திராவிடம் இதெல்லாம் பேசக்கூடியது முழுக்க முழுக்க ஏமாற்றுவதற்கு பயன்படுது. அதுக்கு ஏன் நாங்க இரையாகணுன்றது நம்ம கேள்வியா இருக்கு. தாவேக்காவில் வந்து சிலர் போய் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்ப விஷயம் நிறைய இருக்கிற மாதிரி தோணுச்சு. கடைசியில பார்த்தா இவர் தான் போய் சேர்ந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அதாவது தாவாக்கா டு தாவேக்கா, டு டிவிக்கு. ஆமா, பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லைங்கிற. ஜெகதீச பாண்டியன் எனக்கு ரொம்ப நெருக்கமான அண்ணன் தான், நல்லா பேசுவாரு. ஆனா என்னன்னா, இந்த உடனே கட்சி மாறுறது தான் நமக்கு அது எப்படின்னு புரியல. ரெண்டாவது, வேல்முருகன் அவருடைய கட்சி சார்பாக அந்த எழுதின அந்த அறிக்கையை நான் வாசிச்சேன். நான் அதுல வந்து ஒன்னு கார்னர் பண்ணியிருந்தாரு. அவர் வேல்முருகன் தான் குறிப்பிட்டு எழுதியிருந்தாரு. சரி,
சீமானவர்களுக்கு எதிராக தொடர்ந்து இவர் பேசிட்டே இருந்தாரு. நான் பல முறை வந்து வான் பண்ண பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அதையும் மீறி பேசுறாரு. ஏன்னா நாம் தமிழர் கட்சி அது எங்களுடைய தோழமை இயக்கம், அது நாங்க பேசக்கூடிய அரசியல தான் அவங்க பேசுறாங்க. அப்படிப்பட்ட அரசியல பேசக்கூடிய இயக்கத்தை நீங்க எப்படி விமர்சனம் பண்ணலாம் சொல்லி வான் பண்ணியிருக்காங்க. ஆனா இவர் தொடர்ந்து பேசுறாரு. இன்னும் சொல்ல போனா அந்த பெரியார் சிலர்கிட்ட சொல்லக்கூடிய கூட்டங்கள்லாம் போயிட்டு பேசுறாரு. அவனுக்கு ரொம்ப அருவருப்பா பேசக்கூடிய ஆட்கள், எந்த அளவுக்கு கொச்சையா மோசமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஆட்கள் அங்க போய் பேசுறாரு. அப்ப இது எல்லாமே வந்து இவர்களுக்கு எதிராக வேலுமுருகனுக்கும் சீமானனுக்கும் எதிராக வந்து பேசக்கூடிய ஒன்னா இருந்திருக்கு. அதனால பாத்தீங்கன்னா நீங்க கட்சியில வந்து இருக்க வேணாம். அவருமே என்ன சொல்லியிருக்காரு, அப்படி நான் கற்பனை கதை சொல்லல, அது எழுதியிருக்காங்க. இவரே சொன்னாராம், ஜெகதீச பண்ணனே சொன்னாராம், இந்த மாதிரி நான் தாவேக்காக போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. உடனே போயிட்டு மாறி இருக்காரு, அங்கேயுமே போயிருக்காரு. தெரியல அங்க எத்தனை நாள் இருப்பாருன்னு தெரியல. நான் வந்து ஜெகதீச பாண்டியனா ஒரு முறை நேர்காணல் எடுத்தேன். கடந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தான் வேட்பாளராக நின்று போட்டிட்டாரு. 70,000 வாக்குகள் நினைக்கிறேன், நல்ல வாக்குகள் வாங்கியிருந்தாரு. ஆனாலுமே கட்சியில் அவரை பற்றி விசாரிக்கும் போது நல்ல பேர் இல்லை. அதாவது கட்சியில் அவர் மேலே ஒரு கேள்வி வச்சுருந்தாங்க. விஷயம் என்னன்னா, அவர் எனக்கு ஒரு விஷயத்தில் உடன்பாடு இல்லை சார். என்னன்னா, சீமானனோடு நெருக்கமாக இருந்தவர் தான் அவர். சீமானன் பக்கத்தில் உட்கார்ந்த ஒரு நபர். இன்னைக்கு எப்படி சில பேர் உட்கார்றாங்களோ அந்த மாதிரி சீமானன் பக்கத்தில் உட்கார்ந்த ஒரு நபர் தான். ஆனா நம்ம கட்சியை விட்டு வெளியே போனதுக்கு பிறகாக இந்த நபர் வந்து மோசமானவர் சொல்றதுக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா அப்ப இருந்த வரைக்கும் தெரியலையா அவர் மோசமான நபராக இருந்ததுனால அவர் வெளியே போனாரா இல்ல வந்து வெளியே? எனக்கு சில விஷயங்கள்லாம் வந்தது. ஆமா, ஆனா விஷயம் என்னன்னா, அவர் வந்து சில தெலுங்கர்னு சொல்றாங்க, அவர் தமிழர் தான். ஜெகதீசன் வந்து ஜெகதீச பாண்டியனா தமிழர் தான். அதுல வந்து எனக்கு ஒன்றும் சந்தேகம்லாம் கிடையாது. ஆனா விஷயம் என்னன்னா, அவர் செய்த செயல்கள் உள்ளுக்குள்ள இருந்துக்கிட்டு உள்ள விஷயங்கள் வெளியே போய் பேசினாலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் சொன்னா நல்லா இருக்கு. அவ்வளவு ஒரு 2ஆம் தர வேலைகள் செய்த பிறகு அவரை வந்து கட்சியில் வச்சிருக்கு, நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் பண்ணின சாதி ரீதியான வேலைகளும் இருக்கு. அவன் இவ்வளவும் இருக்குது. அவர் வந்து ரொம்ப மோசமான நபர் இருக்கிறது நமக்கு தான் தெரியாம இருந்திருக்கு. அது புரிஞ்சுக்கிட்டு வரதே கட்சி வெளியேற்றக்கூடிய வேலையை செஞ்சிருச்சு. இவர் என்னமோ சொல்றாரு, தமிழ் கட்சியில இவர் தானே வெளியேறினாரு, கட்சி வெளியேற்றல இல்லையா? கட்சி வந்து எந்த நேரம் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் திருந்துறதுக்கு ஒரு மறுவாய்ப்பு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அவர் வெளியேறினாரா இல்லை வெளியேற்றினாங்களான்றதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, நான் சொல்லக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் வந்து ஒரு ஒழுக்கமான நபராக நாம் தமிழர் கட்சிக்குள்ள செயல்படலை. போகின்ற தாவேக கட்சிக்குள்ளேயும் அவர் ஒழுக்கமான நபராக செயல்படுவாராங்கிற சந்தேகம் தான். ஏற்கனவே அந்த கட்சி படாதபாடு பட்டு இருக்கு. இவரையும் கூட்டு போய் சேர்த்து படாதபாடு படாதீங்கன்றது தான் என்ன சொல்லணும். ஏன்னா டிவிக்கு இன்னைக்கு வந்து வந்தவரையெல்லாம் வாங்கன்னு சொல்லி அழைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நான் திருப்பி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். டிவிக்கே அந்த கட்சி அழிஞ்சு போனோம், விஜய் உள்ள அரசியல் விட்டு போனோம்லாம் யாரும் சொல்ல, அப்படி சொல்றதுக்கான உரிமையும் யாரும் கிடையாது. ஆனால் நீங்க சேர்க்கக்கூடிய சேர்க்கையாளர்கள்லாம் எப்படி இருக்காங்க? சேர்க்கை சரியில்லை. செங்கோட்டையனை வந்து அதிமுக துரோகின்னு சொல்லிச்சு. எப்போ கட்சியில் இருக்கும்பொழுது. ஏன்னு கேட்டா, நம்ம ஒரு கட்சியில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த கட்சிக்கும் தலைவருக்கும் நேர்மையா இருக்கணும். நீ குறை சொல்றியா, வெளியே போயிட்டு நீ குறை சொல்லிக்கோ. பிடிக்கலையா, வெளியே போயிடு. இருக்காத, வெளியே போயிட்டு நீ குறை சொல்லிக்கோ, என்னோட சொல்லிக்கோ. கட்சி இருக்கும்போதே நீ அந்த கட்சியினுடைய தலைவர் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு நீ ஆர்டர் போடுறது என்ன, இவன் அப்படி அவன் பேசுறதுன்னா யார் சும்மா இருப்பாங்க? ஜெயலலிதா அவர்களிடமோ எம்ஜிஆர் அவர்களிடமோ திரு செங்கோட்டையன் அவர்கள் இப்படி நடந்து கொள்ள முடியுமா? பேச முடியாது, வாய்ப்பே இல்லை. எடப்பாடி பழனிசாமி சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்களோட வயசுல பெரியவரா இருக்கக்கூடியவங்க தாங்க கூட பயணிச்சவங்க அவர்களுக்கு மதிக்கிறாரு, அந்த கூட ரெஸ்பான்ஸ் பண்றாரு அவங்கள. அவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் போல நடந்துட்டு இருந்தா இவங்கெல்லாம் அந்த கால் மட்டத்துக்கு கீழே வச்சிருந்துருப்பாங்க. ஆனா அப்படி வச்சுட்டு இல்லை. ஆனா இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தலைவர் அப்படின்றத தாண்டி தாங்க கூட பயணிச்ச எல்லோருமே ஒரே மாதிரி பாக்குறதுனாலதான் இவரே மாதிரி ஆட்கள்லாம் வாய் பேசுறாங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கண்ட்ரோல்ன்றது தேவை. சீமான் சொல்றது போல வண்டி ஒருத்தன் தான் ஓட்ட முடியும், நீ பின்னாடி வேணா உட்காந்துட்டு வா, எல்லாரும் சேர்ந்து ஓட்டினா ஆக்சிடென்ட் தான் பண்ணுவேன். சரி, இப்ப என்ன செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்து சரியாக 1 மாசம் ஒரு 10 நாளுக்குள்ளதான் இருக்கும். இந்த 1 மாசம் 10 நாளுக்குள்ள அவர் 10 பிரஸ் மீட் கொடுத்துட்டாரு. விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்கு மேல இன்னும் ஒரு பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன் இல்ல, எனக்கு நான் உண்மையா சொல்றேன், திரு விஜய் அவர்கள் வந்து நிறைய பேர் சேர்க்கறது ஒண்ணு நம்ம வந்து கெடுதல்லாம் சொல்லல. ஆனா சேர்க்கிறவங்க ஃபுல்லாவே அந்தந்த கட்சியில் வந்து கெடுதலாளர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள். நீங்க இவர் கூட சேர்ந்த எல்லாருமே நீங்க பாருங்க. ஆதவர்ஜன் அவர்களை விசிகா என்ன சொன்னது, அவர் வந்து ஆட்சியில் இருப்பாங்க அதிகாரத்தில் இருப்பாங்க அதெல்லாம் கேட்டாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு முன் நிர்வாகிகள் என்ன யோசிச்சாங்கன்னா, ஆதவர்ஜனை வந்து தலைவரையே மீறி செயல்பட்டாரு, தலைவர் சொல்றதே கேட்கல, அந்த ஒரு பண திமிரோடு இருந்தாருன்றது பல பேர் வந்து முன் வச்சாங்க. செங்கோட்டையன் சொல்லவே வேணாம், அண்மையை நடந்தது. இப்போ போயிருக்கூடிய ஜெகதீச பாண்டியன் முதல் கொண்டு பல பேர் வந்து இந்த கட்சியினுடைய எதிராளி போல சித்தரிக்கப்பட்டவங்க தான். ஆனா இவங்கெல்லாம் போய் தாவேக்கள் வந்து இருக்கிறாங்க.
தாவேக்கா என்ன ரோல் பண்ண போகுதுன்றது ஒரு பெரிய விஷயம். 234 தொகுதியிலும் நிற்பாங்களா, 234 தொகுதியிலும் இவங்களே நிற்பாங்களா? ஏன்னா இவர் வந்து துண்டு போட்டு வச்சிட்டாரு. யாரு? திரு டிடிவி தினகரன் சொல்லிட்டாரு, என்ன ஆட்சியில் பங்கு கூட போறேன்னா இன்னைக்கு யார் சொல்றா? விஜய் அவர்களை தவிர யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அங்க போறாரு. தேமுதிக வந்து போறாங்களா இல்லைன்னு தெரியாது, மேபி போறதுக்கான வாய்ப்புலாம் கிடையாது. அப்படி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும் பொழுது நீங்கள்லாம் போனீங்கன்னா உங்களை எங்க வைப்பாங்க? ஜெகதீச பாண்டியனெல்லாம் சீமான பக்கத்துல உட்காந்துவாரு. அவங்க போய் உட்கார முடியுமா? உட்காரலாம் முடியாது, உட்காரவே முடியாது. அது அந்த மாதிரி இடம் அது.